என் செல்ல குழந்தையே, ஒரு நிமிடம் நிற்பாயா? போய்விடாதே. ஏனென்றால் உன்னோடு பேசத்தான் உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் மீது மதிப்பிருக்கின்ற பிள்ளை நிச்சயமாக என் பேச்சை மீறி என்னை தாண்டி செல்லாது. என்னை யாரென்று கவனிக்காமல் ஒருபோதும் என்னை விட்டு விலகாது. நான் உன் தாயானவள். இன்று உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கான விஷயங்கள் பல என் வசம் இருக்கிறது. நான் இதனை உன்னிடத்தில் சொல்ல வேண்டி வந்திருக்கும் இந்த நேரம், எந்த தருணத்தையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. உன்னை சுற்றி நான் இருக்கும் இந்த காலங்களை நீ எந்த நேரத்திலுமே கைவிட்டு விடாதே. தெய்வத்தின் அன்பு ஒருவருக்கு கிடைக்கிறது எனும் பொழுது அதை எந்த காலத்திலுமே நாம் தொலைக்கக்கூடாது என்பதுதானே உண்மை. கையில் கிடைத்ததை தொலைத்துவிட்டு அதன் பிறகு வருந்தி வேதனைப்பட்டு நின்று கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை அல்லவா? நம் கையில் இருக்கின்ற விஷயங்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. நம்மை தேடி நமக்காக வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உனக்கு ஒன்று பிடிக்காத பொழுது இந்த வாழ்க்கை இது நமக்கு எப்பொழுதுமே சரிப்பட்டு வராது என்று தோன்றும் பொழுது, உன்னோடு யாரும் பேசாமல் உன்னை ஒதுக்கி வைக்கும் பொழுது, உன்னை குறை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, உனக்கு கோபம் வரும் பொழுது, யாரேனும் உன்னை வெறுக்கும் பொழுது, உனக்கு அதிகமாக பிரச்சனைகள் வரும் பொழுது, இந்த நேரங்களில் எல்லாம் நிச்சயமாக நீ அமைதியாக இருப்பதுதான் மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். எல்லாம் முடிந்ததென்று சோர்வடையும் பொழுது சில நிமிடம் எட்டி பார்க்கும் சிறு தைரியத்தை பிடித்து கொண்டு மேலே வந்துவிடு. உனக்குள் இருந்து எட்டி பார்க்கும் அந்த தைரியம் நிச்சயமாக உனக்கான எல்லாவற்றையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும். உன்னை விட்டு விலகியவர்களுக்காக ஏங்கி நின்று நீ எப்பொழுதும் வருகாதே. உனது அருகில் இருக்கும் உன்னத உறவுகளை எல்லாம் ஒருபோதும் நீ இழக்க துணியாதே. அனைவரினுடைய மனதும் ஒன்றாக இருப்பது கிடையாது. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றி, கெட்டவர்களை உத்தமர்கள் போல மாற்றி உன் முன்னால் நிற்க வைத்துவிடும். இப்படி பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் உண்மை என்பது ஒரு நாள் உலகறிய வெளியே வந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்ற மாயையும் உன் வாழ்க்கையை விட்டு விலகும். இவர்களை பற்றி உண்மையான வெளிச்சம் உனக்கு வரும். துன்பத்திலிருந்து உன்னை தவிர வேறு யாராலுமே உன்னை வெளிக்கொண்டு வந்துவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். அந்த சக்தி உன்னிடம்தான் இருக்கிறது என்பதனை நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையும் சிறக்கும், நீயும் நல்லபடியாக இருப்பாய். உன்னிடம் என்ன இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு நன்றியோடு இரு. ஏனென்றால் இங்கு பலரும் எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லோரிடமும் எல்லாமும் இருக்கும் என்ற அவசியம் கிடையாதல்லவா? உன்னுடைய கெட்ட நேரம் முடிந்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வராகி என்னுடைய அருளால் நீ மிகவும் பயந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருந்து மீண்டு வரப்போகின்றாய். இன்று இரவுக்குள் நம்ப முடியாத பேரதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீ எந்த பிரச்சனையில் சிக்கி தவிப்பதாக நினைத்து வருந்தினாயோ, எந்த பிரச்சனை உன் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டதாக பதறினாயோ, அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் காணாமல் போகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்பொழுதும் இந்த ஒரு வரியை மட்டும் மனதில் ஞாபகம் வைத்துக்கொள். இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறும் என்பதனை நீ சொல்லிவிட்டு வந்துவிட்டால் அது போதும். நான் உனக்காக உன் அம்மாவினுடைய அன்பினால் உன்னை வெளிப்படுத்த நினைக்கின்ற இந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டங்களின் உச்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் நேரம் இருக்கும், எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கும்.
பொறுமையாக இருந்தால் எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும். தெய்வம் ஒரு கணக்கு போட்டு உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது நீ ஒரு கணக்கு போட்டு வழி மாறி சென்று விடாதே. என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாக மாறத் தயாராக இருக்கும் பொழுது தெய்வம் உடன் இருந்தால்தானே அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுவிட நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து விட நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு தெளிவானபடி எண்ணங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தட்டும். என்னாலும் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை, இந்த இடங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்கி விடாதே. இந்த நேரம் நான் உன்னை சுற்றி உனக்காக வரக்கூடிய இந்த பேரதிர்ஷ்ட நேரம். உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா ஆச்சரியங்களையும் நான் எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை மறந்து விடாதே. வராகி இருக்கும் பொழுது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் இருந்தாலும் யார் போனாலும் நான் இருப்பேன் எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்க. ஏதாவது ஒரு வழியில் நிச்சயமாக நான் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன். முடியாத சூழ்நிலை, நிச்சயமாக பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நம்மால் நடத்திவிட முடியாத நிலை. ஆனாலும் நான் இருக்கும் பொழுது அதை உனக்கு நடத்தாமலோ நடத்த விடாமலோ நான் செய்து விடுவேனாயிரு. எதற்கெடுத்தாலும் கலங்கி கொண்டு நிற்பதை எல்லாம் நிறுத்திவிட்டு, எதற்கெடுத்தாலும் கலங்கி கொண்டதை நிச்சயமாக நினைத்து வருந்தாமல், இப்பொழுது உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். அதை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும். இவை எல்லாமுமாக உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நேரம், இந்த நொடி, இந்த வராகி நான் உனக்காக உன் முன்னால் நிற்கும் இந்த பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உணர்ந்து கொண்டாயானால் அப்பொழுதும் எல்லாமுமே உனக்கானதாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நம்பிக்கையோடு தொடர முடியும். நாம் எதிர்பார்த்ததை எல்லாமும் விட்டுவிடு. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா நன்மைகளுமே சரியாகவே நடக்க வேண்டும். நான் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரிவர கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்த்து நிற்கும் பொழுது நல்ல நேரம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நீ யோசிக்கும் நேரம், அப்பொழுது இந்த தெய்வத்தின் பார்வை மட்டும் உன் மீது விழுந்து விட்டது என்றால் அதைவிட பேரானந்தம் உனக்கு வாழ்க்கையில் கிடையாது. ஒருவருக்கு நாம் நல்லது செய்ய வேண்டி யோசிக்கிறோம் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இதே நல்லது இன்னொருவரிடத்திலிருந்து கிடைக்கிறது என்பதுதான் அர்த்தம். இன்னொருவரிடத்திலிருந்து அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போகிறது என்று அர்த்தம். தெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கான மாற்றங்களை தந்திட உதவும் என்பதனை மறக்கக்கூடாது. உனக்கான நேரங்களை உண்மைகளாக்கி நிச்சயமாக நான் உன் வசமாக நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் நடக்காது, கிடைக்காது, இது சரிவராது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதை விட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு நிலையான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் நீ எந்த இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆரம்பிக்கிறாயோ அந்த நேரம் இந்த வாழ்க்கை, இந்த வாய்ப்பு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துவிடும்
என்பதனை மறந்துவிடக்கூடாது. இன்று இந்த வராகி உன்னை தொடர்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் உன் வசமாகுவதை நீயே கண்கூடாக கண்டு கொள்வாய். என் பிள்ளையே, யார் எதை சொல்லுகிறார்கள், யார் எப்படி நடந்து கொள்கிறார்கள், யார் எது போன்ற எண்ணத்தோடு உன்னோடு பழகுகிறார்கள் என்பதனை எல்லாம் எண்ணி நீ கலங்காதே. யார் என்ன சொன்னாலும், யார் என்ன செய்தாலும், யார் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு உன்னோடு பழகினாலும் எல்லாமுமே ஒரு நாள் தலைகீழான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கத்தான் செய்யும். எல்லாமுமே தலைகீழான ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி தரத்தான் செய்யும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தின் அருளையும் அன்பையும் பெற்றுக்கொண்டு நாம் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நல்லபடியாக வாழ துணிய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. துணிவோடு நாம் எதிர்கொண்ட விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் மிகச்சரியான புரிதலை உனக்கு கொடுக்கத்தானே வேண்டும். சுற்றி இருந்து தீமைகளை விளைவிக்கின்றவர்களும் சுற்றி இருந்து வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கின்றவர்களையும் தெய்வம் சரியான நேரத்தில் சரியான பதிலடியை கொடுத்து நிச்சயமாக பார்த்து கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவ்வளவு சுலபமான காரியமா இந்த வராகியினுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் கெடுதலை நினைப்பது என்பது? அவ்வளவு சாதாரணமான விஷயமா இந்த வராகியினுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் தீமைகளை செய்துவிட்டு தப்பிப்பது என்பது? என் பிள்ளையே, நடக்கும் நல்லது உனக்கு வேண்டிய விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும். நடக்கும் நல்லது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை மனநிறைவோடு உனக்கு என்னவென்று கொடுக்க வேண்டும். இனிமேலும் இப்படியே இந்த வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தர நினைக்கிறதோ அதை எல்லாம் தராமலேயே போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லக்கூடிய எல்லா மாற்றங்களையும் தராமலேயே போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்தாத மனநிலை கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்டோமானால் நிச்சயமாக கிடையாது. எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையை உன்னை காண்பது என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக மாறிவிட்டதல்லவா? இது போன்ற நேரங்களில் நான் உனக்கு உறுதுணையாக வருவேன். எப்பொழுதும் போல உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நான் நடத்தி தருவேன். இன்று உனக்கான நேரங்களை உன் வசமாக்கி கொடுக்க உன் வராகி நான் நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன தெரியுமா? என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பி இருக்கிறாய், என்னை மட்டுமே கையெடுத்து வணங்குகிறாய். எந்த சூழ்நிலையிலும் நம் தாயானவள் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்று நம்புகிறாய். எப்பேற்பட்ட நிலையிலும் நமக்கு வெற்றியை கொடுக்க இவள் வருவாள் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா? அது போதும். நான் உனக்காக வந்து தருகின்ற எல்லா விஷயங்களும் தெளிவான புரிதலோடு உனக்கு சரியானவற்றை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. யார் இருந்தாலும் போனாலும், யார் உன்னை தொடர்ந்தாலும் தொடராமல் போனாலும் உன் தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களை கொண்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும். எந்த இடத்திலும் எதற்கும் நீ குறைந்து போய்விடவில்லை. உனக்குள் இருக்கின்ற திறமைகள் நிச்சயமாக இனிமேலும் உன்னை வெளிக்கொண்டு வரும் என்பதனை மறந்து விடாதே. எந்நாளும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த மாற்றங்களும் இந்த வேதனைகளும் இந்த திருப்பங்களும் அத்தனையும் உனக்கான உச்சத்தை தொடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து நின்று என் பிள்ளை, இனிமேலும் நீ எதற்காகவும் மனமுடைந்து காணப்படாதே. உன்னை தேடி நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லும்
என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் தெளிவான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எவ்வளவுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகள் இருந்திருந்தாலும் அத்தனையையும் கடந்து வாழக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிட்டது. நீ நம்பிக்கையோடு இரு, உனக்கு நல்லது நடக்கும். நீ மனமகிழ்ச்சியோடு இரு. உன்னை சுற்றி எந்த எதிர்மறையான விஷயங்களும் உன்னை தொடராது. யார் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய். உன்னுடைய தன்மானத்திற்கு மட்டும் இழுக்கு வராமல் நீ பார்த்து கொண்டால் போதும். தன்மானத்தை சீண்டும் நிலை வந்தால் அந்த இடத்தில் ஒருபோதும் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்காதே. உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும், நல்ல விஷயங்களே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.